ஒரு பிரிவு வரும்போது தான், இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவுக்கும், நந்தினிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிய வரப்போகுது. அதாவது அந்த தாலிய கழட்ட சொல்ற வரைக்கும் நந்தினிக்கு ஒண்ணுமே புரியல. இத்தன நாளா நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம். ஆனா அந்த தாலிய கழட்ட சொல்லும்போது தான், நந்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம, நந்தினி வந்துட்டு வேற வழி இல்லாம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாரி தான் முடிவு பண்ணாங்க. ஆனா, சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியுமே வச்சு, நம்ம சூர்யாவே வந்து பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். அது மட்டும் இல்லாம, இந்த வீட்டோட மகாராணியே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறமா சுந்தரவல்லிக்கு சரியான மண்ட காய்ச்சல் ஆக ஆரம்பிச்சுருது. ஏன்னா, நம்ம நந்தினி இந்த வீட்ட விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணாங்க. சிம்பிளா நம்ம சூர்யா ஒண்ணே ஒண்ணு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாரு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நந்தினி இந்த வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு தயாரானாங்க. ஆனா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவோட மனசு இப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம, "நீ என்னோட பொண்டாட்டி. உனக்கு எப்ப என்ன பத்தி நல்ல அபிப்பிராயம் தோணி, என் கூட சந்தோஷமா வாழணும்னு தோணுதோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்லு நந்தினி." அப்படின்ற மாரி வந்து எல்லார் முன்னாடியுமே வச்சு சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.